அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய காலை வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 18வது சங்கீதம் 2வது வசனத்துல பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் அரணுமாய் இருக்கிறார். பழைய ஏற்பாடு காலங்களில் ஒரு பட்டணம், அந்த பட்டணத்திற்குள் இருக்கிறவர்கள் எதையும் பயப்படாமல், யாரையும் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த பட்டணத்திற்கு ஒரு கோட்டை இருந்தது. அந்த கோட்டையை தாண்டி உள்ளே வந்து யாரும் தங்களை எதுவுமே செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. அதே போலதான் எரிகோவுக்குள்ளே இருந்தவர்களும் இருந்தார்கள். நம்மை பொறுத்தவரையிலும் நம்முடைய கோட்டை, பக்தன் சொல்லுகிறார், என் ஆண்டவர் என் கோட்டையாக இருக்கிறார், அதாவது எனக்கு பாதுகாவலாக இருக்கிறார். என் கர்த்தராகிய கோட்டையை தாண்டி எந்த ஒரு விஷமிகளும் என்னை தொட முடியாது என்று அந்த பக்தன் தைரியமாய் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே நீங்கள் எத்தனை பேர்கள் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? என் கர்த்தர், என் இயேசு என் கோட்டையாக இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறபடியால் எந்த தீங்கும் என்னை அணுகாது என்று நீங்கள் தைரியமாய் வாய்களை திறந்து அறிக்கையிடுங்கள். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக சத்துருக்கள் சூழ்ந்திருக்கலாம், ஆனாலும் 27ஆம் சங்கீதத்திலே கூட பக்தன் சொல்லுகிறார், ஆமென், அவர் என்னோடு இருக்கிறபடியால், அவர் என் வெளிச்சமாய் இருக்கிறபடியால், என் ரட்சிப்பாய் இருக்கிறபடியால் நான் கலங்குவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு கோட்டையாக, துணையாக, அரணாக இருக்கட்டும். ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, என் அன்பு பிள்ளைகளுக்காக இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறேன். இன்றைய தினம் முழுவதும் அவர்களுக்கு நீர் ஆண்டவரே கோட்டையாக இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். எந்த தீங்கும் அவர்களை தொடாமல் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கோட்டையாக இருந்து உங்களை பாதுகாப்பாராக. May God bless you. ஆமென்.